ஹாய் காய்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோ வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக அதை தெரில, என்ன உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாக அதனால எனக்கு ரொம்ப நாளான்னு தெரியல. ஹாய், இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு தான் நான் தோசை செய்ய போகிறேன். என்ன தோசை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். இது சிறுபருப்பு தோசை தான் நான் செய்ய போகிறேன். சிறுபருப்பு தோசை தான் நான் செய்ய போகிறேன். வழக்கமாக நம்ம எடுக்கிற மாதிரி 200 கப்புக்கு நான் எடுத்துருக்கேன். அது 2 hours ஊற வச்சு நான் மிக்சியில் போட்டேன். நல்லா இதாகிடுச்சு, ஊறிடுச்சு. இது பருப்பும் இது தண்ணியை இதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம மிக்சியை அரைக்கும் போது தேவைப்படுறதுக்காக நான் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நம்ம என்னெல்லாம் போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம ஜீரகம், அதுக்கப்புறம் 4 பூண்டு. இது என்னென்னா சின்ன சின்ன பூண்டாக்குனால 4-5 எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம அப்படியே ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி போடுறேன். சில பிள்ளைங்க கருவேப்பிலை சாப்பிட மாட்டாங்க, நான் அதுவும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சில பிள்ளைங்க இல்லை, நானே கருவேப்பிலை சாப்பிட மாட்டேங்க. கருவேப்பிலை சாப்பிட மாட்டேன். ஏன்னா சில நேரம் சாப்பிடணும்னு தோணும், சில நேரம் சாப்பிட மாட்டேன். அப்படியே தூக்கி ஒதுக்கி வச்சுருவேன். அதனால் நான் மேக்ஸிமம் நான் சட்னிக்கு அரைக்கும் போது கருவேப்பிலை போட்டுப்பேன். இந்த மாதிரி ஏதாவது அரைக்கிற அந்த மாதிரினாலும் கருவேப்பிலை ஆட் பண்ணிப்பேன். நான் அந்த மாதிரி அதை ஆட் பண்ணிக்கேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்க வேண்டாம். அப்புறம் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏன்னா இது கிறிஸ்பியாக்கனால நான் இதுக்கு மாங்காய் தேங்காய் சட்னி தான் நான் செய்ய போகிறேன். அதனால் காரம் கொஞ்சம் அதிகமாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றவே இல்லை, தண்ணி ஊற்றாமே கொஞ்சம் அரைஞ்சிருக்குது. அப்புறம் தேவைக்கு உப்பு போட்டிருக்கேன், கல் உப்பு. இது கல் உப்புன்னா மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் அந்த கல் உப்பு திப்பி தெரியும். அதனால தான் நான் இப்போவே போட்டு அரைச்சிடுறேன். நீங்கள் தூள் உப்பு போடுறீங்கன்னா மாவு அரைச்சதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம தேவைக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். மாவு நல்லா அரைஞ்சிட்டு, இது சிறுபருப்புனால சீக்கிரமாகவே அரைஞ்சிட்டு நான் 2 hours வரை வச்சுருந்தேன். மிக்சியில் அரைக்கணும் 1 hour போதும். சரி, கொஞ்சம் 2 hours ஆயிடுச்சு. அரைஞ்சிட்டு நான் ஒரு சட்டியில் வலிச்சிடுறேன். வச்சாச்சு, தண்ணி மாதிரி தான் இருக்குது. ஏன்னா தோசைக்கு தண்ணி பதமாக தான் இருக்கணும், அதனால் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் இதாக இருக்குது. என் பையன் தான் சாப்பிடுவானு தெரியல. கிட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பச்சை மிளகா கம்மியாகவே போட்டுக்கோங்க. இல்லைனா நீங்கள் காஞ்ச மிளகா கூட போட்டுக்கலாம். நான் ஏதோ ஒரு அவசரத்தில் பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டேன். பட் சட்னி கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி நம்ம வச்சிடலாம். இது வச்சாச்சு. இது கூட கொத்தமல்லி இலை மட்டும் போடணும், அவ்வளோதான். இது ஊறணும் வைக்கணும் அப்படிலாம் ஒரு அவசியமே கிடையாது. சும்மா கொஞ்ச நேரம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து சுட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி முடிச்சாச்சு. சிம்பிள் தான். என் வீட்லேயே தோசை மாவு காலியாச்சுன்னா நீங்கள் இந்த ரெசிபி செய்யலாம். நல்லா ஈஸியாக இருக்கும். வேலையும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதில் சில பேர் மஞ்சத்தூளும் போடுவாங்க. நம்மளுக்கு இதுவே ஓகேவாக தான் இருக்குது, அதனால் மஞ்சத்தூள் போடலை. கரெக்டான பதத்துக்கு வந்துச்சு. தோசை சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய்.